விஜய் பெரம்பூர்ல வேட்புமனு தாக்கல் செய்து பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிறாரு. 2 தொகுதிகளை குறி வைக்கிறாரு சார். என்ன காரணம்? ஏதாவது ஒரு இடத்துல ஜெயிக்கணுங்கிறது தான் இலக்கா இருக்க முடியும். அது எச்சரிக்கை உணர்வுன்னு எடுத்துக்கலாம். ஆனால் பிறர் அதை விமர்சிக்கிறதுக்கும் அது ஒரு காரணமா அமைஞ்சிட்டத அவர் தவிர்த்திருக்கலாம்னு சொல்றேன். ஏன்னா, விஜய்னா தமிழ்நாடு, தமிழ்நாடுனா விஜய்ன்னு சொன்னார். அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருந்தா எங்க நின்னாலும் உங்களால ஜெயிக்க முடியுங்கிற அந்த ஒரு மெசேஜை கடத்துறதுக்கு ஒற்றை தொகுதியில நிக்கிறது தான் வெளிப்படையான ஒரு ஒரு ஆயுதமா அது இருந்திருக்கும். மக்கள்கிட்ட அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான மீடியமா அது இருந்திருக்கும். இப்போ இந்த விமர்சனத்துக்கு அவரே இடம் கொடுத்துட்டார். அப்போ உங்களுக்கு பயமா இருக்கோ? இங்கே தோக்கடிச்சிருவாங்களா இல்லை அங்கே தோக்கடிச்சிருவாங்களா? அப்போ 2ல் 1 போயிடும்னு நினைக்கிறீங்கன்னா எந்த ஒன்று? இப்படி யோசிச்சுட்டு 2ம் போகுமா? அப்படின்னு இந்த விவாதங்களை எல்லாம் அவர் தவிர்த்திருக்கணும். துணிச்சல் மிக்கவராக தன்னை பல நேரங்களில் காட்டிக்கொள்கிற விஜய், நிஜமாகவே பல நேரங்களில் துணிச்சலை காட்டின விஜய், இந்த இடத்துலையும் அதை கொஞ்சம் யோசிச்சு ஒன்றை தவிர்த்திருக்கலாம். அந்த 2மே கிறிஸ்தவர்கள் அதிகமாக வசிக்கிற தொகுதிகள்னு கணக்கெடுத்த பிறகு போய் நிற்கிறது பக்க அரசியல்வாதிங்கிறத அவர் நிரூபிச்சிருக்கிறார். எல்லா மதத்தினரும் எல்லா ஜாதியினரும் எனக்கு ஒன்று தானா, எதுக்கு அங்கே போய் நிற்கிறிய அப்படின்னு கேள்வி வருமில்ல. ஏன் திருச்சி மேற்கில் நில்லுங்களேன், ஏன் கிழக்கில் நிற்கிறிய? திருச்சிக்கு போகணுன்னு முடிவு பண்ணிட்டீர்ல, எங்கே நின்னா என்ன சார், ஏன் கிழக்குக்கு போகிறீங்கன்னு ஒரு கேள்வி வருதில்ல.